இன்றைக்கி பாய் விட்டு பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாய் விட்டு பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு வந்து இதே மாதிரி அளவோட பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காயில் பண்ணுங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பாய் வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் கத்திரிக்காயில் பண்ணுவாங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீள சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சு தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டால் தான் கருக்காது உங்களுக்கு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு வேர்க்கடலை ஒரு 3 ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கலாங்க. தோலை நீக்கி எடுத்துடணும், ஆற விட்டு வறுத்து எடுத்தாச்சு. வேர்க்கடலை 2 ஸ்பூன் எள்ளுங்க, வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணி விட்டு கட்டி ஏட்டம் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூனுங்க. எல்லாம் நல்லா பொரியவிட்டு ஒரு 3 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் வரமிளகாங்க, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். இதுதான் அதுக்கு மசாலா. ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் போட்டு இதில் நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு நம்ம புளி தண்ணி விட்டு வேக வைக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி வெங்காயம் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ புளி கரைசல் ஆட் பண்ணிடலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை கரைச்சி ஊற போட்டிருக்கேன். அதை கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டு நம்ம வேர்க்கடலையும் எள்ளையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ கத்திரிக்காயும் கொஞ்சம் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி தண்ணி வற்றி வரவும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு காணுமான்னு செக் பண்ணிவிட்டு, உப்பு காணலைன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. 2 உப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு இறக்கினேன்னா அட்டகாசமாக இருக்குங்க. பிரியாணிக்கு வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். பிரியாணிக்கு வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் விட்டு பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கத்திரிக்காய் தொக்கு கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க.